அதை விட ஒரு படி மேலே போய் உங்கள் கனவை சொல்லுங்கள், உங்கள் கனவை சொல்லுங்க. இவர் நிறைவேற்றணும். ஆமா, எனக்கு நயன்தாரா போகணும், இவர் கனவை நிறைவேற்றுறா. வணக்கம். பெண்களை இழிவுபடுத்துவதையே வாடிக்கையாக வைத்திருக்கிறது அதிமுக என்று சி.வி. சண்முகத்தின் பேச்சிற்கு திமுக எம்பி கனிமொழி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இன்று காலை நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் பொழுது நயன்தாரா குறித்து அவர் பேசிய இந்த பேச்சானது தற்பொழுது சர்ச்சையாக மாறி இருக்கிறது. இதற்கு பல்வேறு அமைப்புகள் மற்றும் மகளிர் அமைப்புகளும் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வரக்கூடிய நிலையில், ஒரு பெண்ணை பொதுவெளியில் ஆபாசமாக பேசுவதை இயல்பாக கடந்து போக முடியாது என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி அவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதிமுகவிற்கு அரசியல் நாகரிகம் அடிப்படை அறம் இல்லை, காவல்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் எனவும் தற்பொழுது வலியுறுத்தியிருக்கிறார். சி.வி. சண்முகத்தை எடப்பாடி பழனிசாமி கட்சியை விட்டு நீக்காதது ஏன் என தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். சி.வி. சண்முகம் செல்லும் இடங்களில் எல்லாம் மகளிர் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி காட்டப்படும் என்றும் தற்பொழுது செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக இன்று அஇஅதிமுக சார்பில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது பாலியல் சீண்டல்கள், அதே போன்ற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருப்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய அம்சங்களையும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய சி.வி. சண்முகம், ஆட்சி முடியும் பொழுது உங்கள் கனவை சொல்லுங்கள் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார். என்னுடைய கனவை நான் சொல்லவா? எனக்கு நயன்தாரா வேண்டும், உங்களால் ஏற்பாடு செய்ய முடியுமா என்று கேட்டிருக்கிறார். இந்த பேச்சு தான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கிறது. அதற்கு அவர் வருத்தமும் தெரிவித்து விட்டார். இருந்தாலுமே கூட சி.வி. சண்முகம் தெரிவித்த இந்த கருத்திற்கு தற்பொழுது எதிர்கட்சிகளின் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகளின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று செல்வ பெருந்தகை அவர்கள் தெரிவிக்கும் பொழுதும் சி.வி. சண்முகம் செல்லும் இடங்களில் எல்லாம் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டமானது நடத்தப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்.